நானே நம்ம சேனலில் ரொம்ப நாளுக்கு அப்புறம் டியூப்ளெக்ஸ் ஹவுஸ் இல்லாமல் ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸை ரிவ்யூ பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் பார்க்குறோம். நீங்கள் ஃப்யூச்சரில் மேலே வீடு கட்டி ரெண்ட்டுக்கு விட்டுக்கலாம். எந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஒரு ரெண்டல் இன்கம் வைஸில் இது நல்லாயிருக்கும். இந்த வீடை பொறுத்த வரைக்கும் பார்த்த உடனே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் நல்ல ஸ்பேஷியஸாக இடம் விட்டு, அதே மாதிரி பாருங்கள் கார் பார்க்கிங் உங்களுக்கு வாஷிங் மிஷின்குள்ள ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது நிறையா இருக்கும். சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த 2BHK இண்டிவிஜுவல் ஹவுஸ் 1105 ஸ்கொயர் ஃபீட், 1105 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாங்க. 1150 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் கட்டியிருக்கிறாங்க. கார்னர் ப்ராப்பர்ட்டியாக இது இருக்கிறது. ஒரு பக்கம் 40 ஃபீட் ரோடு இருக்குது, இன்னொரு பக்கம் 23 ஃபீட் ரோடு இருக்குது. இந்த மாதிரி கார்னரில் இருக்கக்கூடிய இண்டிவிஜுவல் ஹவுஸ் கிடைக்கிறது ரொம்ப ரேருங்க. நானே நம்ம சேனலில் ரொம்ப நாளுக்கு அப்புறம் டியூப்ளெக்ஸ் ஹவுஸ் இல்லாமல் ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸை ரிவ்யூ பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் பார்க்குறோம். நீங்கள் ஃப்யூச்சரில் மேலே வீடு கட்டி ரெண்ட்டுக்கு விட்டுக்கலாம். எந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஒரு ரெண்டல் இன்கம் வைஸில் இது நல்லாயிருக்கும். இந்த வீடை பொறுத்த வரைக்கும் பார்த்த உடனே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் நல்ல ஸ்பேஷியஸாக இடம் விட்டு, அதே மாதிரி பாருங்கள் கார் பார்க்கிங் உங்களுக்கு வாஷிங் மிஷின்குள்ள ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது நிறையா இருக்கும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சென்னையோட புறநகர் பகுதியான கூடுவாஞ்சேரியில் வீடு பார்த்துட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிட மறந்துடாதீங்க. இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நம்மளை யார் இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னா, ஏபி ஹோம்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிறது டேரெக்டாக பிள்ளைனுடைய கான்டாக்ட் நம்பர். நீங்கள் எந்த டவுட்ஸ் ஆனாலும் அவங்களுக்கே கால் பண்ணி பேசிக்கலாம். என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் சொந்தங்கள் யாருக்கும் கமிஷன் கொடுக்க தேவை இருக்காது. என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் சொந்தங்களாக நீங்கள் விரும்புகிற மாதிரி இந்த இடத்தினுடைய லொக்கேஷனும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க உங்கள் வீட்டு பிள்ளையா உங்கள் குடும்பத்தில் ஒன்று நினச்சி சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் சொந்தங்களை ஒன்றாடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலோட அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஐடியினுடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதுலேயும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இதில் பார்க்காத எக்ஸ்க்ளூசிவ் ப்ராப்பர்ட்டிஸ் நீங்கள் அதில் பார்ப்பீங்க. நான் அதில் தான் ஃப்ரீக்வெண்ட்டாக உங்களுக்கு நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருக்கேன். கொஞ்சம் அதையும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லொக்கேஷன் எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னா, நம்ம சென்னையோட புறநகர் பகுதியான கூடுவாஞ்சேரியில் இருக்குங்க. அதாவது நம்ம கூடுவாஞ்சேரி நெல்லிக்குப்பம் ரோட் பெல்ட்டில் பெருமாட்டநல்லூர் வேலம்மாள் ஸ்கூல் இருக்கு இல்லையா, அதுக்கு ஆப்போசிட்லேயும் நீங்கள் வரலாம். அதே நேரத்தில் காயரமேடை தாண்டி இருக்கக்கூடிய கன்னிவாக்கம் வழியாகவும் நீங்கள் வரலாம். கன்னிவாக்கம் பஸ் ஸ்டாப் வழியாகவும் நீங்கள் வரலாம். 2 சைட் கனெக்டிவிட்டி இருக்குங்க. நம்ம கூடுவாஞ்சேரி நெல்லிக்குப்பம் ரோட்டில் கன்னிவாக்கம் பாபா நகரில் இந்த இண்டிவிஜுவல் ஹவுஸ் அமைஞ்சிருக்கு. மொத்தம் 2 இண்டிவிஜுவல் ஹவுஸ். அதில் இந்த ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் மட்டும் தான் கார்னர் வீடு இப்போ அவைலபிள் இருக்குது, ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில். இந்த கார்னரை பொறுத்த வரைக்கும் வேலம்மாள் பெருமாட்டநல்லூர் கேம்பஸ் இருக்குங்க, ஸ்கூல் இருக்குது. ஸ்ரீமா வித்யாலயா ஸ்கூல் இருக்குது. வேலம்மாள் காயரமேடு அதாவது கலிவந்தப்பட்டு கேம்பஸ் இருக்குது. SRM பப்ளிக் ஸ்கூல் இருக்குது. சென்ட் மேரி ஸ்கூல் இருக்குது. அப்போலோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்குது. ஜோகோவில் வேலை பார்க்குறீங்கன்னா இது உங்களுக்கு கண்டிப்பாக சூட் ஆகும். வள்ளிமை இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது. SRM காலேஜ் இருக்குது. இப்போ நான் சொன்னது மட்டும் இல்லாமல் இந்த கடையில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ், காலேஜஸ், முக்கியமான லேண்ட்மார்க்ஸ் எல்லாத்தோட லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சென்னை சவுத் இந்த கடையில் வீடு பார்த்துட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடை வந்து பார்த்துட்டு முடிவு எடுக்க சொல்லுங்கள். இப்போ நம்ம வீடு சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸை பார்க்கலாம். இந்த வீடை பொறுத்த வரைக்கும் 1105 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாங்க. 1150 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பில் 2BHK இண்டிவிஜுவல் ஹவுஸாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்த மாதிரி ஒன் சைட், அதாவது நம்ம வடக்கு சைடில் இருக்கக்கூடிய ரோடு வந்து பார்த்திங்கன்னா 40 ஃபீட் ரோட். வெஸ்ட் சைடில் இருக்கக்கூடிய ரோட் 23 ஃபீட் ரோட். நார்த் ஈஸ்ட் கார்னர் லேண்டு. வெஸ்ட் சைட் டைரக்ஷனில் ஃப்ரண்டேஜ் 28 அடிங்க. அதே ஈஸ்ட் சைட் டைரக்ஷனில் 38 அடி ஃப்ரண்டேஜ் இருக்குது. நம்ம அப்படியே உள்ளே போகலாம். டெக்னாலஜி MS மெயின் கேட் தாண்டின உடனே உங்களுக்கு கவர் கார் பார்க்கிங் இருக்குது. இந்த கார் பார்க்கிங்கில் உங்களுக்கு பார்க்கிங் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ளோரிங் டைல்ஸில் இருக்குது, ஆன்டி லெசர்ஸில் இருக்குங்க. இந்த ஸ்டெப்ஸுக்கு பக்கத்துலேயே இங்கேயே உங்களுக்கு வாஷிங் மிஷினுக்குள்ளே ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே வாட்டர் இன்புட்ஸ்லாம் இருக்குது. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் செப்பரேட் போர் இருக்குது, செப்டிக் டேங்க் இருக்குது, 3 ஃபேஸ் EB லைன் கொடுத்துருக்காங்க. லேண்டு வந்து நார்த் வெஸ்ட் கார்னர் ப்ராப்பர்ட்டி. மெயின் டோர் வடக்கு பார்த்த மாதிரி நார்த் ஃபேஸிங்லேயே அமைஞ்சிருக்கு. பாஸ்ட் முறை எப்படி நார்த் ஃபேஸிங்கில் அமைச்சிருக்கிறாங்க. சுவிச்சஸ் எல்லாமே உங்களுக்கு ஹேவில்ஸ் பிராண்டில் இருக்குது. இப்போ நம்ம அப்படி உள்ளே போகலாம். மெயின் டோருக்கு முன்னாடி உங்களுக்கு மெயின் கேட்லேயே கிரில் கேட் கொடுத்துருக்காங்க, சேஃப்டி கிரில். மெயின் டோர் டிசைனும் பார்த்துருங்க, லென்ஸோட கொடுத்துருக்குறாங்க. மெயின் டோருக்கு முன்னாடி ஒரு 2 ஸ்டெப் இருக்குது கிரானைட் ஃப்ளோரிங்கில். மெயின் டோர் திறந்து உள்ளே வந்த உடனே ஒரு ஹால் இருக்குது. இந்த ஹாலில் ஒன் சைடு UPVC விண்டோ வித் கிரில்லோட இருக்குது, கொசுவலையோடு இருக்குங்க. இது ஃப்ரெஞ்ச் விண்டோவாகவும் இருக்கிறது. வீடு ஃபுல்லாகவே 2 அடிக்கு 4 அடி வெட்டிஃபை டைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஹாலில் உங்களுக்கு ஸ்பாட் லைட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு ஆங்கரும் இருக்குது, அதாவது ஃபேன் ஆங்கர். ஓகேங்களா? இங்கே வந்து உங்களுக்கு டிவிக்குள்ளே ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து இந்த ஹால்லேருந்து இருக்கக்கூடிய காமன் பாத். ஸ்டெப்ஸுக்கு கீழே இருக்கக்கூடிய காமன் பாத்துங்க. ஒரு 2 ஸ்டெப் நீங்கள் இறங்கி வர மாதிரி இருக்கும். நான் 6 ஃபீட் 2 இன்ச்சஸ், எனக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை. இண்டஸ்ட்ரியல் கிளாஸட் கொடுத்துருக்குறாங்க. டாப்ஸ் இருக்குது. சீலிங் வரைக்கும் வால் டைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. UPVC வெண்டிலேட்டர் வித் கிரில்லோட இருக்குது. சரிங்களா? இந்த ஹாலில் இருந்து ஒரு ஆஃப் செட்டுங்க. இந்த ஆஃப் செட்டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இங்கே உங்களுக்கு வாஷ் பேஷன் கொடுத்துருக்குறாங்க. பேரிவேர் பிராண்டில். உங்களுக்கு டேப் வந்து வாட்டர் கரண்ட் பிராண்டில் இருக்குது. உங்களுக்கு இந்த வாஷ் பேஷனில் டைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஆஃப் செட்டுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் கிச்சன் இருக்குது. கிச்சன் ஸ்லாபில் கிரானைட் இருக்குது.
எல் டைப் ஸ்லாபாக கொடுத்துருக்காங்க. வால் டைல்ஸ் இருக்குது. ஒன் சைடு யூபிவிசி விண்டோ வித் கிரில்லோட இருக்குது, கொசுடையோட இருக்குது. சிங்க் இருக்குது, சிங்க்கு தனியாக டேப் கொடுத்துருக்காங்க. செல்ஃப் நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 அடி கிட்ட வரும். அதே மாதிரி லாஃப்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ஆஃப் செட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய ஸ்பேஸையும் இந்த லாஃப்ட்டில் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்க்க முடியும். அடிஷ்னல் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் தான். ஏதாவது ஜாமான்கள் எதாக இருந்தாலும் மேலே போட்டுக்கலாம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த டைலாக் சொல்கிறேன். ஏன்னா எங்கள் வீட்லேயும் அங்கே இருக்குது. சீர் வாங்க ஜாமான் நம்ம அப்பாக்கள்லாம் வச்சுருப்பீங்களா சும்மா யூஸ் பண்ணாமல், அதெல்லாம் நீங்கள் மேலே ஸ்டோர் பண்ணிக்கலாம். அது எதுக்கு இருக்குன்னு அப்பாக்கள் கேட்பாங்க. அது விஷயமாகவே அடிக்கடி வாக்குவாதம் வரும். அது ஒரு விஷயம். இந்த ஸ்லாபில் வந்து இங்கே ஒரு 2 அடிஷ்னல் சாக்கெட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. 1 2 3 4 5 இருக்குது கிச்சனில் சாக்கெட்ஸ் மட்டும். இந்த ஆஃப் செட்டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இது ஃபஸ்ட் பெட்ரூம், கார்னர் பெட்ரூமாக இருக்கிறது. 2 யூபிவிசி விண்டோஸ் கொடுத்துருக்காங்க வித் கிரில்லோட இருக்குது, கொசுவலையோடு இருக்குது. செல்ஃப் இருக்குது, லாஃப்ட் இருக்குது. உங்களுக்கு வேணுற மாதிரி நீங்கள் கவர் பண்ணிக்கணும். இன்டீரியர் ஒர்க் அடிஷ்னல் தான். இந்த பெட்ரூம்க்கு அட்டாச் பாத் இருக்குது. சிங்கிள் மவுண்ட் வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாசெட்டில் கொடுத்துருக்காங்க. 7 ஃபீட் வரைக்கும் வால் டைல்ஸ் இருக்குது. யூபிவிசி வென்டிலேட்டர் வித் கிரில்லோட கொடுத்துருக்காங்க. சுப்ரீம் செரா பிராண்டில் உங்களுக்கு கிளாசெட் இருக்குது. சரிங்களா? வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாசெட். டேப்ஸ் இருக்குது. வாஷ் பேஷன் உங்களுக்கு வந்துடும். ஃப்ளோர் டைல்ஸ் ஆக்சுவலாக நல்லா கிரிப்பாக இருக்குங்க. இவ்வளோ நேரம் நம்ம வந்து மெயின் டோர்லேருந்து உள்ளே வந்தோடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய செக்ஷன் தான் பார்த்தோம். ஆக்சுவலாக மெயின் டோர்லேருந்து உள்ளே வந்த உடனே ரைட் ஹேண்ட் சைடில் செகண்ட் பெட்ரூம் இருக்குது. இந்த பெட்ரூம் உங்களுக்கு ஃப்ரண்ட் ஃபேசிங் பெட்ரூம். 2 யூபிவிசி விண்டோஸோட கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்ல விஷயம். 2 பெட்ரூம்லையுமே 2 யூபிவிசி விண்டோஸ் தான் இருக்குது. கிராஸ் வென்டிலேஷன் நல்லாயிருக்கும். இந்த பெட்ரூமில் செல்ஃப் அண்ட் லாஃப்ட் இருக்குது. லாஃப்ட்டுக்கு மேலே இன்வெர்ட்டருக்குள்ள ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இந்த பெட்ரூமினுடைய சைஸ், ஹாலோட சைஸ், கிச்சன் சைஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணி பார்த்துக்கோங்க. 2 வீட்டில் இந்த ஒரு வீடு மட்டும் தான் இப்போ கரண்ட்டாக அவைலபிள் இருக்கிற ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில். அதை சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கொஞ்சம் மைண்டில் வச்சுட்டு இந்த வீடை சைட் விசிட் வந்து பார்க்கவும். டிடிசிபி அப்ரூவ் லேண்டில் கட்டப்பட்ட இந்த வீட்டுக்கு பில்லோட ஆஸ்கிங் ரேட் 67 லட்சம், 67 lakhs. எந்த டவுட்ஸ் ஆனால் நம்ம இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிற பில்லர் கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி பேசிட்டு சைட் விசிட் வந்து பாருங்கள். உங்களோட சிபில் நல்லா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் 90% வரைக்கும் லீடிங் பேங்க்ஸில் லோனை அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கு உங்களோட சிபில் நல்லா இருக்கணும். அதை கொஞ்சம் மைண்டில் வச்சுட்டு இந்த வீடை லோனில் வாங்குறத பற்றி சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க முடிவெடுங்க. இதே மாதிரி வேறு லெவல் வீடியோ நெக்ஸ்ட் மீட் பண்ணலாங்க. அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் வீட்டு பிள்ளை இன்ஜினியர் வசந்த். டாட்டா, பை பாய்.